இல்லடா சாமி அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அப்படி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள் யூகேக்கு வந்த புதுசில் ஒரு நாள் கிராசரி ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து என் பையன் சாக்லேட் கேட்டு ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தான். எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஸோ உடனே அடிக்கலான்னு கை ஓங்கினேன். டக்குன்னு ஒரு இந்தியன் லேடி அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு பப்ளிக் பிளேஸில் குழந்தைங்கள வந்து அடிக்கிறதோ திட்டுறதோ நீங்கள் செய்யாதீங்க. இங்கெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்கள அடித்து திட்டினீங்கன்னா அவங்க மேலே கேஸ் தான் போடுவாங்க. அவங்க ஸ்கூல் போகிறாங்கன்னா டெய்லி வந்து அவங்கள ஸ்கூலில் வந்து விசாரிப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களான்னு. இன்கேஸ் அவங்க நீங்கள் சும்மா அடிக்கிறீங்கன்னு சொன்னால் கூட உங்கள் மேலே கேஸ் வந்துடும். இதே மாதிரி நிறைய இந்தியன் ஃபேமிலி இங்கே கஷ்டப்படுறாங்க. இதை நான் ரொம்ப வருஷமாக இங்கே பார்த்துட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் கரண்டியால் அடித்து உடச்ச காலம் போய் இந்த ஊரில் கையே ஓங்கக்கூடாதுங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் ஆயிடுச்சு, பயமாகவும் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரூல் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும்